Hello friends, welcome to Getsy's daily vlog. இப்போ வந்து நம்ம சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் அது போட்டு ஒரு 2 வெங்காயம், நான் வந்து 1/2 kg சிக்கனுக்கு பண்ணுறேன். ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு கட் பண்ணி அதை நல்லா வதக்கணும். அது கூட ஒரு 5-6 பச்சை மிளகாவையும் போட்டுக்கணும். இந்த சில்லி சிக்கன் வந்து நல்லா காரமாக இருக்கும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து லெக் பீஸ்லாம் எடுத்து அது நடுவில் ஒரு கோடு போட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். சிக்கன் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும். அது லாஸ்ட்டில் இறக்கும்போது தான் சிக்கனில் ஊற்றி கலரி இறக்கிடணும். இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் சிக்கன் கட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து நல்லா அலசிட்டு அந்த சிக்கனை அதில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து இந்த சிக்கன் வந்து சில்லி சிக்கன் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் பூரி சப்பாத்தி அதுக்குள்ளலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து அந்த வெங்காயத்தில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்கிட்டே இருக்கும்போது தண்ணியெல்லாம் வெளியே வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது மஞ்சத்தூள் போடுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். வதக்கிட்டே இருக்கும்போது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடணும் வேகிறதுக்கு. அதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, நம்ம அந்த ஆயிலே தான் அப்படியே வேகும். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடணும். கொத்தமல்லி போட்டு மறுபடியும் ஒரு வதக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதில் கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடணும் ஒரு 2 மினிட்ஸ். அவ்வளோதான், ஒரு கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடிட்டோம்னா அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி ஆகிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.